ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காது குத்துலேருந்து வீட்டுக்கு வந்தவுடனே கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாச்சு. 2 பேட் வாங்கிட்டு வரலைன்னா இதுதான் சண்டையாக இருக்குங்க. அவன்கிட்டயே போய் பிடுங்குவான். அதனால தான் 2 வாங்கிட்டோம். நேற்றுக்கு ஷடோனாமல் எனக்கு தெரியாமல் துணியெல்லாம் உள்ளே போட்டு லிக்விடெல்லாம் ஊற்றிட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டேன். கரண்ட் போச்சு. சரி கையிலையாவது எடுத்து துவைச்சிடலாம் அப்படின்ட்டு மிஷின் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணவும் முடியல. மேலே இந்த மாதிரி கரண்ட்டு போச்சு, மிஷின் ஓட அப்படின்னுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. எல்லா மிஷின்லேயுமா எனக்கு தெரியல, சாம்சங்கில் அப்படி தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தான் மறுபடியும் மிஷின் போட்டு விட்டதையும் அதுவே நான் பட்டன்லாம் அமுத்துல அதுவே ஆன் ஆயிடுச்சு. காது குத்தில் பந்து வாங்கியிருந்தாங்களே, அது விளையாண்ட்டு கொண்டு போக முடியாது, ஊருக்கெல்லாம் இங்கேயே போட்டு வாங்கன்னா அது கொண்டே போகணும் அப்படின்னு அழுகிறாங்க 2 பேரும். அது எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் பேக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நாங்கள் அழுக்கு துணியெல்லாம் நாங்கள் வீட்லேயே போட்டு வந்துட்டோம். அதனால பேக் ஃப்ரீயாக இருந்ததுனால அதுக்குள்ளே வச்சு அமுத்தி கொண்டு வந்தாச்சு. அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி பசங்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போட்டு எல்லாம் காய போட்டாச்சு. இன்றைக்கி காலையிலையுமே செடியை ஒரு இட்லி தான் சாப்பிட்டான். மத்தியானமே சரியாக சாப்பிடல. தீக்ஷித் சாப்பிட்டான். அதனால் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு பப்பாளி அரிஞ்சு கொடுத்தா சாப்பிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பசி ஆயிடுச்சு. ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டான்ட்டு ஆப்பிள் அரிஞ்சு கொடுத்தேன். பாலும் இன்றைக்கி மத்தியானம் வாங்க முடியலையா, சாயங்காலம் தான் நாங்கள் வந்தோம். இனி 6 மணிக்கு தான் சொசைட்டி வரும். அப்புறம் மறுபடியும் ஆப்பிள் அரிஞ்சு கொடுத்துட்டு பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சிட்டு இட்லி ஊற்றி பீட்ரூட் சட்னி அரைச்சாச்சு. காலையில் நாங்கள் சாப்பிட்றப்போ ஒரு இட்லி தான் சாப்பிட்டான்ட்டு மறுபடியும் பாகுத்தட்டில் போட்டு போய் அங்கே மண்டபத்தில் உட்காந்து ஊட்டுறேன். வாயை மூடிட்டான் கையை வச்சு. சாப்பிடவே மாறேன். அவங்க அப்பா என்ன திட்டுறாரு, வேண்டாம் விட்டுரு அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தியானம் அதனால நான் ஊட்டவே இல்லை. அதனால இப்போ நல்லா பசியாயிடுச்சு. அவங்க அப்பா மீனும் வாங்கிட்டு வந்திருந்தார். பொரிச்ச மீன் சில்லியும் வாங்கிட்டு வந்திருந்தார். மீன் சில்லி நல்லா இருந்துச்சு. மீனை குட்டி குட்டியாக கட் பண்ணி சில்லி போட்டிருந்தாங்க. வாங்க சாப்பிட்லாம்.